Hello students, this is Iqbal. Exercise 4.2 ல 14th sum பார்க்க போறோம். How many strings are there using the letters of the word intermediate if the vowels and consonants are alternative அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் இந்த ஃபோர்த்து சப்டிவிஷனும் ஒன்று தான். நோ டூ vowels ஆர் டுகெதர் அப்படின்னாலும் the vowels ஆர் கான்சோனன்ட்ஸ் ஆர் அல்டர்னேட்டிவ், இந்த vowels அண்ட் கான்சோனன்ட் ஆர் அல்டர்னேட்டிவ் ரெண்டுமே ஒன்று தான். என்ன அர்த்தம்? ரெண்டு vowels பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நடுவில் வேறு ஏதாச்சும் வரணும்னு அர்த்தம். அது என்ன வரும்? கான்சோனன்ட் தானே வரும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஆன்சர் வந்து சேமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அது மட்டும் தான் போட போகிறோம். ஓகேவா? சரி, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா vowels மொத்தம் எத்தனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அந்த இன்டர்மீடியேட்டில் வந்து vowels மட்டும் நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு vowels மட்டும் எழுதுவோம். vowels மட்டும் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். என்னென்ன இருக்குது எழுதுங்க அப்படியே. ஐ இருக்குது, அப்புறமா ஒரு இ இருக்குது. ஓகே, அப்புறமா ஒரு இ இருக்குது. ஓகே, அப்புறம் ஐஏஇ இருக்குது. ஐஏஇ இருக்குது. இப்போ மொத்தம் வந்து 6 லெட்டர்ஸ் இருக்குது. மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது வவல்ஸ்க்கு. கான்சோனன்ட்ஸ்க்கு வந்து எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். கான்சோனன்ட் வந்து என், டி, என் கமா டி கமா ஆர் கமா எம் கமா ஆர் கமா எம் கமா டி கமா அப்புறமா டி இருக்குது. 1 2 3 4 5 6 இதுலேயும் 6 லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேஸ் வவல்ஸ்க்கு மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ இதுக்கு மட்டும் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் மொத்தம் 6 நம்பர் இருக்கா? ஓகே, 6 ஃபேக்டோரியல். இதில் ரிப்பீட் ஆகிறது வந்து இ வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு அப்புறம் ஐ வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 2 ஃபேக்டோரியல். ஸோ கான்சோனண்ட்டுக்கு மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கான்சோனண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் அதுவும் 6 லெட்டர்ஸ் தான் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 6 ஃபேக்டோரியல். ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னால் டி மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ அதுக்கு 2 ஃபேக்டோரியல். சரியா? ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ்னா எப்படி இருக்கலாம்னா 2 கேசஸில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்னென்னா கேஸ் 1 ஸ்டார்டிங் வித் vowels அப்படின்னு வச்சுக்கோமே. இது சப்டிவிஷன் ஒன்று தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது அதில் கேஸ் 1. ஓகே, கேஸ் 1 இப்போ இப்படி போட்டுருவோம். கேஸ் 1 ஸ்டார்டிங் வித் vowels, அதாவது ஃபஸ்ட்டு vowels வரும் 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். ஏன் இன்ட்டு பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைம் நடக்குது, அல்டர்னேட்டிவ். புரியுதா? சைமல்டேனியஸாக நடக்கிறதுனால நம்ம இன்ட்டு பண்ணுறோம், ஏதரார் கிடையாது. இது ஒன்று. அப்புறம் கேஸ் 2 இங்கேயே போட்டுறேன். கேஸ் 2 ஸ்டார்டிங் வித் கான்சோனன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கான்சோனண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அது என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு இதை போடணும். அவ்வளோதான். 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு அப்புறமா இது வரும் 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போ ரெண்டுமே ஒன்று தானே. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். அப்போது இதுவும் பாருங்கள், இங்கேயும் ரெண்டுமே ஒன்று தான். இது ஏபின்னு இருக்குது, இது பிஏன்னு இருக்குது, அவ்வளோதான். அப்போ 2 டைம்ஸ் இருக்கா? அப்போ 2 இன்ட்டுன்னு போட்டு ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கிட்டா போதும். 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ 2 இன்ட்டு அப்படி வச்சுக்கோங்க. இந்த 6 ஃபேக்டோரியல் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகும்ல, அதுக்காக. பை 3 ஃபேக்டோரியல்
இன்ட்டு இந்த 2 ஃபேக்டரில் 2 into 1 2ன்னு போட்டுக்கலாம். அதுமாதிரி இங்கே 6 ஃபேக்டரில் நம்ம 6 into 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கலாம். ஏன்னா கீழே 2 ஃபேக்டோரியல் இருக்குல்ல, கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால அப்போ 2 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடிச்சிடலாம். இந்த 2 ஃபேக்டோரியலும் இந்த 2 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். இந்த 3 ஃபேக்டோரியலும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 5s are 30, 30 into 4 120 இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் 6 5s are 30, 30 into 4 120. ஃபஸ்ட் இது பண்ணிக்கலாம், ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான் 12 into 12 வந்து எவ்வளோ 144 2 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன இருக்குது, இன்ட்டு 3 இருக்கா, அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸி. 2 0க்கு 2 0, 3 4s are 12, பேலன்ஸ் 1, 3 4s are 12 plus 1 13, பேலன்ஸ் 1, 3 into 1 3 plus 4, 3 1 plus 1 4. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்து 43200. தட்ஸ் ஆல். ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர். இந்த வவல்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த வவல்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், இந்த எல்லாத்தையும் இது சிங்கிள் யூனிட்டாக நம்ம எடுத்துக்கணும். எல்லா வவல்ஸும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னா இதை ஒரு சிங்கிள் யூனிட்டாகவே நம்ம எடுத்துக்கணும். இது பிரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா கவனிங்க. செகண்ட் சப்டிவிஷன், ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா, டேக் ஆல் த வவல்ஸ் அஸ் சிங்கிள் யூனிட். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் யூனிட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா. அப்போ சிங்கிள் யூனிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ மொத்தம் இங்கே 12 இருக்குது. ஓகேவா. இங்கே மொத்தமாக இங்கே 12 இருக்குது. ஓகே, மொத்தம் 12 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ அதில் 6ஐ மைனஸ் பண்ணோம்னா 6 லெட்டர்ஸ் இருக்குமா. ஓகே, அப்போ இதை வவல்ஸ் எல்லாத்தையும் ஒரு யூனிட்டாக மாற்றினோமா, அப்போ 7 லெட்டர்ஸ் இருக்கும். புரியுதா. 7ஆக நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா. தேர்ஃபோர் சிங்கிள் யூனிட். ஓகே, இது வேணாம். தேர்ஃபோர் நல்லா கவனிங்க. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இல்லைனா லெட்டர்ஸ் அப்படி கூட எழுதலாம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து வவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டா ஒரு 6 கான்சோனன்ட் இருக்கும். எல்லா வவல்ஸையும் ஒரு வவலாக ஒரு லெட்டராக ஒரு யூனிட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு 7 யூனிட்ஸ் நம்மக்கிட்ட இப்படி இருக்குது. சரியா. ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் ஆஃப் வேஸ் இல்லைனா அரேஞ்ச்மெண்ட் எப்படி பார்க்குறது. மொத்தம் 7 யூனிட் இருக்கா, 7 ஃபேக்டோரியல். ஓகே, அதில் எது எது ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்கன்னா 7 ஃபேக்டோரியல். ஓகே, அந்த வவல்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி மாற்றி வைப்போம் தானே. ஸோ அது 6 வவல்ஸ் இருக்கா, அப்போ இன்ட்டு 6 ஃபேக்டோரியல், அது தனியாக இருக்கட்டும். ஓகே, எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது நம்ம லெட்டர்ஸ்லேயே பார்த்துடலாம். எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கேயே பார்க்கலாமே. இதில் 2 I ரிப்பீட் ஆகுது, 3 E ரிப்பீட் ஆகுது, அப்புறம் 2 T ரிப்பீட் ஆகுது. இங்கே போட்டிருக்கோம்ல, அது அப்படியே எழுதுங்க கீழே. அவ்வளோதான். அப்போ 3 ஃபேக்டோரியல், ஒரு இன்னொரு லெட்டர் வந்து 2 டைம்ஸ், இன்னொரு லெட்டர் வந்து 2 டைம்ஸ். சரியா. ஓகே, அப்போ இந்த 7 ஃபேக்டோரியலில் நம்ம 3 ஃபேக்டர் வரைக்கும் அப்படி கம்மி பண்ணிகிட்டே வரலாம். 7 into 6 into 5 into 4 into 3 ஃபேக்டோரியல். அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் நம்ம 2 வரைக்கும் கம்மி பண்ணலாம். 6 into 5 into 4 into 3 into 2 ஃபேக்டோரியல். அப்போது டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, 3 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல். அப்போ இந்த 3 ஃபேக்டோரியலும் இந்த 3 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 ஃபேக்டோரியலும் இந்த 2 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். 2 ஃபேக்டர்னா 2 தானே. அப்போ இந்த 2க்கும் இந்த 4க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் வந்துடும். ஓகேவா. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இங்கே 6 5s are 30, 30 into 4 வந்து 120. ஈஸியாக பண்ணோன்னா 120 வந்துருச்சா. 120 into 7, 120 into 7, 7 into 0 0, 7 2s are 14, பேலன்ஸ் 1, 7 into 1 7, 7 plus 1 8, 840. ஓகே, இது முடிச்சாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 5 2s are 10,
இங்கே 6 3s are 18. 18 into 10 180. இப்போ 180ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஏற்கனவே 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஜீரோ இருக்கா? அப்போது 8 4s are 32. 18 4s are 72க்கு 2, பேலன்ஸ் 7. அப்புறம் 18 8s are 8s are 64, பேலன்ஸ் 6. 18 to 1 8 plus 6 4 144. 144 plus 7 151. ஓகேவா? திஸ் ஆன்சர். ஓகே, 151. அப்போ ஆன்சர் வந்து 151,200. தட்ஸ் ஆல். இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம 14th தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே நம்ம வந்து ஆல் த வவல்ஸ் ஆர் டுகெதர் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இதுக்கு டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, 12 லெட்டர்ஸுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை கண்டுபிடிச்சி ஏற்கனவே வவல்ஸ்லாம் ஒன்றா வர்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர் கிடச்சிரும். புரியுதா? டோட்டலில் எல்லாம் ஒன்றா வர்றதை மைனஸ் பண்ணிட்டாவே போதும், ஒன்றா வராததுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்டு கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வவல்ஸ் ஆர் நெவர் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் நம்ம. நம்பர் ஆஃப் வேஸ் அது எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் வேஸ் வவல்ஸ் நெவர் டுகெதர். ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆல் எல்லாமே கான்சனன்ட்டு எல்லாமே சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் ஆல் அரேஞ்ச்மெண்ட் நம்பர் ஆஃப் வேஸ் கூட போடலாம், மைனஸ் நம்பர் ஆஃப் வவல்ஸ் டுகெதர். நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வவல்ஸ் டுகெதர் இல்லை வேஸ் ஏதோ ஒன்று போட்டுங்க. ஓகே, சரி. இப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் ஆல் அரேஞ்ச்மெண்ட்னா மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 12 லெட்டர்ஸ் இருக்கா? 12 ஃபேக்டோரியல்னு போடுங்க. பை அதில் ரிப்பீட்டட் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே போட்டது தான். ரிப்பீட்டட் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா டோட்டலாகவே இதில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ. சரியா? ஐ 2 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் இ வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்புறம் டி வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் போட்டால் போதுங்க. ஸோ ஐ 2 டைம்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இ 3 டைம்ஸ் இருந்துச்சு, அப்புறம் டி வந்து 2 டைம்ஸ் இருந்தது. ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம லாஸ்ட்டு தான் செகண்ட் சப்டிவிஷன் தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இருக்குது 151,200. 151,200. அப்போ இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். சரியா? ஓகே. அப்போ 12 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம 3 ஃபேக்டர் வரைக்கும் எழுதுறது கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக தான் வரும், வேறு வழியில் எழுதி தான் ஆகணும். சரியா? அப்போ 12 ஃபேக்டோரியலில் வந்து என்ன பண்ணுறேன், 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் பை இங்கே 2 ஃபேக்டோரியல்னால் என்ன வரும்? 2 தான். 3 ஃபேக்டோரியல்னால் அந்த வச்சுக்குவோம், நான் கேன்சல் பண்ணிக்கலாம். திருப்பி 2 ஃபேக்டருங்கிறது 2 தான். ஸோ அந்த 3 ஃபேக்டோரியலும் 3 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆயிரும். இந்த 2க்கும் 12க்கும் அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ், அப்புறம் இந்த 2க்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். சரியா? ஓகே. மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகே, ரொம்ப லென்த்தியாக இருக்கிறனால நான் அப்படி ஏற்கனவே பண்ணி வச்சதை பார்த்து போட்டுடுறேன். 199 58 400. இந்த இடத்துல பாருங்கள், இதை மறந்துட்டேன். 151200. 151200 ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க. ஸோ அது மைனஸ் பண்ணும்போது 199 58 400. கீழே உள்ள நம்பர் மைனஸ்க்கு அப்புறம் உள்ள நம்பரை ரிவர்ஸ்லேருந்து எழுதணுங்க. 0 0 2 1 5
1. அப்போ 0 0 4ல் 2 போச்சுன்னா 2, 8ல் 1 போச்சுன்னா 7, 5ல் 5 போச்சுன்னா 0, 9ல் 1 போச்சுன்னா 8, அப்புறம் 9 1. ஸோ இதான் ஆன்சர். அப்போ என்ன இருக்கு? 1980720. தட்ஸ் ஆல். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா no two vowels are together அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னாலும் the vowels and the consonant are alternative அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இங்கே என்ன அர்த்தம்? ரெண்டு வவல்ஸும் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாதுன்னா 1 விட்டு 1 தானே வரணும். அப்போ இடையில என்ன வரும்? கான்சனன்ட்டு தானே வரணும். அப்போது ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஃபோர்த்துக்கு இதே தான் நீங்கள் திருப்பி எழுதிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல்.